பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையை நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதை இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இங்க வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்றார். வேதத்துல நாம் வாசிப்போம் என்று சொன்னால், சிறு பிள்ளைகள் அநேக இடத்துல ஆசீர்வாதங்களா இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்துல 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் என்றதான ஒரு படைத்தளபதி இருக்கான். அவன் அடிமை பெண்ணாக ஒரு சிறு பெண்ணை அவனிடத்துல கொண்டு வரப்படும் போது அந்த சிறு பெண் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நாம் வேதத்துல வாசிப்போம் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்படி சிறைப்பட்டு அடிமை பெண்ணாய் வந்த அந்த சின்ன பெண், நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அதை குறித்துதான காரியங்கள் இல்லாதபடி யாரிடத்துல அடிமையாய் இருக்கிறோமோ அந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணும்போது, அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் என்ன பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறத நம்மளால வாசிக்க முடியும். தொடர்ந்து 3ஆம் வசனத்துல, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரில் இருக்கிற தீர்க்கதரிசனத்துல போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்துல அந்த சிறிய பெண், அடிமைப்பட்ட அந்த பெண் தன்னுடைய படைத்தலைவரின் நாகமானுடைய மனைவிக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க கடந்து போனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அந்த குஷ்டரோகத்தை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனை நிமித்தம் நாகமான் கடந்து போறாரு. கடந்து போய் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து வருகிறத நம்மளால வாசிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, வேதத்துல மாத்திரமல்ல, இந்த சிறு பிள்ளைகள் சில நேரங்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமா இருக்கும். வேதத்துல மத்தேயுவுக்கு நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சம் இந்த உலகத்துல கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கப்படும் போது அநேக பேர் பசியோடு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல பெரியவர்கள் இயேசுவிடத்துல 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கல. ஒரு சிறிய பையன் என்ன பண்றான்னா தன்னோட கையில இருந்ததான 5 அப்பமும் 2 மீனும் கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த சிறிய பெண், அந்த வாலிப பெண், அந்த மகன் கொடுத்த அந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் போஷிக்கிறது நம்மளால வாசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமா இருக்கிறார். அந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த சிறு பிள்ளைகளை கர்த்தர் வரவழைச்சு அவர்கள் மேல கைகளை வைத்து அவர்களுக்காக தன்னுடைய காரியங்களை கர்த்தர் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறதை நம்மளால பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர இடங்கொடுங்கள். ஒருவேளை நம்ம வீட்டிலும் நமக்கு சார்ந்தவர்களும் நம்ம சுற்றிலும் அநேக சிறு பிள்ளைகள் இருக்கலாம். அவர்களாம் இயேசுவிடத்தில் நாம் கொண்டு வரப்படும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அந்த பிள்ளைகளிடத்துல இருக்கிற குணங்கள் நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளை போல நம் மனசுல எந்த ஒரு கசப்பும் இல்லாதபடி எப்பவும் போல நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம் பரலோகத்திற்கு கடந்து போக அது ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுடைய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்துல கர்த்தருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட இந்த வார்த்தை நிமித்தம் நாம் நடப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே கர்த்தர் வரப்படும் போது அவர் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.